ஒரு காலத்தில் அந்த கீரைன்னா அவுத்திக்கீரை, முருங்கைக்கீரை, முளைக்கீரை இதுதான் நம்ம அதிகமாக சாப்பிட்ருப்போம். இப்போ வந்து இந்த யூடியூப் வந்ததுலேருந்து என்னென்ன கீரைகள்லாம் சாப்பிடணும், இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதில் எஸ்பெஷலாக ஒரு டாக்டர் ஒருத்தர் நல்லா பேசுவார். அவர் வந்து இது ரோட்லேருந்து பறித்து எனக்கு வீடியோ போட்டிருந்தார், பார்த்தேன். ரோட்லேருந்து பறிக்கலாம், தப்பு இல்லைங்க. ஆனால் எந்த இடத்துல இருக்குது இந்த கீரை விளையாடுறதுங்கிறது முக்கியம். நீங்கள் எலக்ட்ரிக் போல் கிட்ட பார்த்திங்கன்னா சுற்றி எலக்ட்ரிக் போல் சுற்றி மண் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை சுற்றி நல்ல நல்ல மூலிகை செடிகள்லாம் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் தயவுசெய்து பறிச்சிடாதீங்க. அந்த நாய்ங்க ரோடு நாய்ங்களாம் ஒன்று கிடைக்கிற அந்த எலக்ட்ரிக் போலில் தான். அதனால தான் அந்த இடத்துல தண்ணி எப்பவும் இருக்கிறதுனால அது நல்லா முளைக்குது. அதனால் அந்த இடத்துல தயவுசெய்து யாரும் பறிக்க வேணாம். கொஞ்சம் உங்களுக்கு எங்கேயே எந்த இடத்துல இந்த மாதிரி நாயெல்லாம் வந்து ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற கீரைகளை வேணால் பறிச்சிக்கலாம். வேணால் சமையலுக்கு ஒரு 1/2 உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுட்டு கழுவிட்டு நல்லா 2 3 தடவை கழுவிட்டு சமைச்சிக்கலாம். அப்பயும் உங்களுக்கு வீட்டில் வந்து இந்த செடிகள்லாம் வளர்க்குறதுக்கு வசதி இருந்தது, மண் இருந்ததுன்னா பிடுங்கி கொண்டாந்து வேரோட கொண்டாந்து உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். இதெல்லாம் வளர்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அதனால் அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் கூட இப்போ வளர்க்க எல்லாருமே இப்போ வந்து எல்லா கீரை வகைகளையும் வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ரோட்டில் பறிக்கிறதுனா மட்டும் தயவுசெய்து எலக்ட்ரிக் போலில் இருக்கிறத மட்டும் பறிக்காதீங்க. சின்ன டிப்ஸு அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.